வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சீனால அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய கொஞ்சம் வியர்டான உணவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவில் வர்ற எல்லா உணவுக்குமே நல்லா சுட சுட அப்படி சொல்ல முடியாது, சுட சுட நிறைய இருக்காது, ஆனால் எல்லாமே அதிகபட்சம் உயிரோட தான் இருக்கும். அது நீங்கள் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே உங்கள் வயிற்றுல எல்லாம் வெளியே வந்துடக்கூடாது பார்த்தீங்களா, அதுக்கான சொல்கிறேன். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்னேக் சூப். என்னடா சொல்கிறேன், ஸ்னேக்ல சூப்பா? அதாவது பாம்பை பார்த்தா பழைய நடங்கும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இந்த சீனர்களை பார்த்தா அந்த பாம்பு தாங்க பயப்பட வேண்டியதாக இருக்குது. முதல்ல அந்த பாம்பு சூப் செய்யறதுக்கு தேவையான பாம்பு எடுத்துட்டு அதை வெந்நீல போட்டு கழுவுறாங்க, அதுவும் உயிரோடு. எதுக்கு அப்படின்னு பார்த்தா அந்த உயிரோடு சமைக்கும் போது தான் அதோட சத்து வந்து நமக்கு முழுமையாக கிடைக்குமா. அதே இறந்து போயிருந்தா அந்த அளவுக்கு கிடைக்காதுங்கிற மாதிரி அவங்களோட நம்பிக்கையில இருக்கு. என்ன நம்பிக்கையோ, ஆனால் எனக்கு நம்ம அன்னியன் படத்தில் கொடுக்குற தண்டனை மதியம் இருக்கு. எதுன்னுவாங்க, அந்த பாம்பை நல்லா தோலை உரிச்சு க்ளீன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிசர் எடுத்து அதை ஃபுல்லாக கட் பண்ணிக்கிட்டு அதோட குடலு குந்தனைன்னு எல்லாத்தையும் உருவிட்டு கடைசி அதை தலையையும் வெட்டி போட்டு, ஏன்னா தலையேற்றுனா அதில் விஷத்தனம் இருக்கும், அதனால அதை உடம்பு மட்டும் எடுத்துக்கிறாங்க. அதை மொத்தமாக சூப்பில் போட்டு அந்த சூப்பை குடிக்கிறாங்க. இதே அந்த சூப்பை உங்களுக்கு தான் நீங்கள் குடிப்பீங்களா பண்ணிக்கலாம்னு சொல்லி கமெண்ட்டை சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆள் எண்ணெய் ஊற்றுற அழகாக பாருங்க. அவர் ஏதோ சிக்கனோ மட்டனோ போயிருக்காண்டு இந்த எண்ணெய் ஊற்றல, அவர் பொறிக்க போகிறதே வேற லெவல். ஏன்னா சிக்கன் மட்டன் ஊற்றினா அவர் நம்ம வீடியோக்கு வர்றதுக்கு அவசியமே இல்லை. சரி, நீங்கள் அவளோட எதிர்பார்த்துருந்த அந்த ஐட்டத்தை போட்டாச்சு, அது வேற எதுவும் இல்லை, புழு தாங்க. புழு 65 தான் அவர் பண்ணிட்டு இருக்காப்புல. அதாவது நீங்கள் சிக்கன் பார்த்துருப்பீங்க, மட்டன் பார்த்துருப்பீங்க, புழுவில் 65 பார்த்துருக்கீங்களா? இப்போ பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் கற்பம்பூச்சி தேல் அது இதுன்னு நீங்கள் எந்த பூச்சி பார்த்தாலும் உடனே நீங்கள் ஒரு விளக்கமாத்த தூக்கிட்டு அடிக்க போவீங்க. ஆனால் சீனர்கள் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. விளக்கமாத்துலேருந்து ஒரே ஒரு குச்சை உருவி அதை அப்படியே சொருவி அதை அப்படியே ஃப்ரை பண்ணி அதை வாயில் போட்டு தின்றுவாங்க. இது வெறும் ஸ்நாக்ஸ் தாங்க. எப்படி நம்ம ஊரில் நண்டு லாலிபப் இருக்கோ அதே மாதிரி இந்த ஊரில் வெட்டுக்கிளி லாலிபப் போல இது வெறும் சைட் டிஷ் தாங்க. மெயின் டிஷ் இனிமேல் தான் வரப்போகுது. அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ புரியுதா நான் இந்த வீடியோவை சாப்பிடும்போது பார்க்குறீங்கன்னு சொன்னேன் அப்படின்ட்டு? அது கண்ணு சிமிட்டுற மாதிரி இருந்துச்சுல? ஆமாங்க, உண்மையிலே அது கண்ணை சிமிட்டு தான் செய்யுது. இது வந்து தவளையிலே செய்கிற ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. அதாவது தவளோட கீழ்ப்பகுதியை அப்படியே வெட்டிட்டு அதை அதுக்கு மேலேயே போட்டு அதை உயிரோடையே திங்கிறாங்க. கேக்கையும் பார்க்கையும் கொஞ்சம் கொடூரமாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த டிஷ் ரொம்பவே பிடிச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஊரில் எப்படி சிக்கன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கோ அதே மாதிரி அந்த ஊரில் அந்த ஃப்ராக் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. அதுக்கு தொட்டுக்க ஒரு சூப் மாதிரி ஒரு இதுன்னு தராங்க. அதை வச்சு சாப்பிடும்போது அந்த உணவு இன்னும் ருசியாக இருக்குங்கிறத சொல்கிறாங்க. அதாவது தவளையில் ஒரு தவளை 2 தவளை இல்லைங்க, அவங்க வந்து ஏகப்பட்ட தவளை வகை சாப்பிட்றாங்க. அதில் கொஞ்சம் இது விஷத்தன்மை நிறைஞ்சதாகவும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் அந்த மக்கள் பொருட்படுத்துறதில்ல. தோலில் தானே விஷம் இருக்குது அப்படின்ட்டு அந்த தோலை உரிச்சிட்டு அந்த ஃப்ளெஷ்ஷை மட்டும் சாப்பிட்றாங்க. பார்த்தீங்களா அவளோட புத்திசாலித்தனத்தை? அடுத்து நம்ம பார்க்குறது பேட் சூப். அதாவது சீனர்களால் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ல இதுவும் ஒன்று. ஏற்கனவே பாம்பு சூப் அந்த மாதிரி இது பேட் சூப். அதாவது ஒரு முழு வவ்வாலை அப்படியே போட்டு சூப் ஆக்கி அதை சூப்பையும் குடிச்சிட்டு அப்படியே தொட்டுக்கு அந்த வவ்வாலையும் சாப்பிட்றாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னதான் நமக்கு கொரோனா வந்தாலும் இவங்க திருந்த மாட்டாங்க போல. ஒருவேளை இந்த சூப்பை நீங்கள் யாருக்காவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்கூட் ஆக்டோபஸ் சாப்பிட்றாங்க. அதாவது எல்லாருமே சாப்பிடுவாங்கன்னு நினச்சிங்கன்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க, ஆனால் அதை குக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை வந்து அப்படியே உயிரோடு சாப்பிட்றாங்க. என்ன தொட்டுக்க ஒரு சாஸ் மாதிரி வச்சுக்கிறாங்க, அதை ஊற்றிட்டு அப்படியே உயிரோடு சாப்பிட்றாங்க. இப்படி அவங்க உயிரோடு சாப்பிட்றதுனால அவங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் பண்ணுறதா சொல்கிறாங்க. சைனாவில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஃபுட் வந்து பன்னிக்கறி அப்படிங்கிற சொல்லலாம். அதுலேயும் ரொம்ப பிடிச்சதுன்னா பன்னியோட மூளை தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா அது ரொம்பவே சூப்பராக இருக்குமா. அதாவது அதில் சூப் மற்றும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. சைனாவில் நிறைய ரெஸ்டாரண்ட்டில் இந்த பன்னியோட மூளை சூப்பை நிறைய பேர் ஆர்டர் பண்ணி கொடுக்கிறதாகவும் சொல்கிறாங்க. சீனர்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுல இந்த தேயிலும் ஒன்று. அதாவது நிறைய தேயிலை ஒரு குச்சியில் சொருகி அதை அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. தேயில் மட்டும் இல்லைங்க, இதில் நிறைய வகையான பூச்சை வந்து அப்படியே சொருகி சாப்பிடுவாங்க. அதாவது கருப்பாம்பூச்சி, தேயில், பாம்பு, அந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் நம்ம ஊரில் பார்த்து பயப்படுவோமோ அதெல்லாம் அந்த ஊரில் ஒரு உணவாகவே இருக்கும். இப்போ ரீசெண்டாக நிறைய ரீல்ஸ் பார்த்து இல்லை வீடியோ பார்த்து நம்ம ஊர் ஆட்களே அங்கே போய் இதை ட்ரை பண்ணுறதுக்காகவே அங்கே நிறைய பேர் போய் சாப்பிட்டு பார்த்து அதை ரிவ்யூவும் போடுறாங்க. அடுத்து முதலை கறி. இவங்க என்னதாங்க திங்க மாட்டாங்கங்கிறது எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது. அதாவது நம்ம பார்க்குறது எல்லாமே யாருமே திங்க மாட்டாங்கங்க, இது நிறைய பேர் திங்கிறதே கிடையாது. ஆனால் அந்த ஊரில் அது ஒரு ஃபேவரட் ஃபுட்டாகவே இருக்குது. அந்த வரிசையில் முதலை கறி தான் இங்கே ரொம்ப ஃபேமஸாக. அந்த நாட்டில் உள்ளவங்க மட்டும் அதை சாப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய டூரிஸ்ட் அங்கே வர அந்த கறி ரொம்ப பிடிச்சி போய் இப்போது இந்த முதலை கறி திங்கிறதுக்காகவே நிறைய டூரிஸ்ட் அந்த இடத்துக்கு வராங்களாம். அதை சாப்பிட்றதுக்கு அப்படியே நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி ஆட்டுக்கறி கோழிக்கறி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் முதல்ல பெருசாக நினைக்க வேணாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் முதலையே சாப்பிட்றது கொஞ்சம் வீடாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் யாராட்டும் இந்த முதலை கறி சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு.